இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு கிளாசிக்கல் எப்படி வந்து ஒரு ஹோட்டலில் மீனை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, அதை எப்படி காம்பினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டிஷ் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ பக்கத்தில் ஒரு ஃப்ரெஞ்ச் லாண்ட்ரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மீனை வந்து சுட்டு கொடுத்துருந்தாங்க. அது செம காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை தான் இப்போ செய்ய போகிறோம். அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அந்த டிஷ்ஷோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுட்ட சங்கரா மீனும் காலிஃப்ளவரும். இதை தான் நம்ம செய்ய போகிறோம். அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். சுட்ட சங்கரா மீனும் காலிஃப்ளவரும் செய்ய தேவையான பொருட்கள்: சங்கரா மீன் 1, காலிஃப்ளவர் 1 கப், அரைக்கீரை 3 கைப்பிடி அளவு, ஆரஞ்சு ஜூஸ் 2 கப், ஆரஞ்சு பழம் 1, ஆப்பிள் 1, பால் 1 கப், க்ரீம் அரை கப், சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், பட்டர் சிறிதளவு, நீளமாக நறுக்கிய வெள்ளரிக்காய் 1, நீளமாக நறுக்கிய சக்கரவள்ளிக்கிழங்கு 1, சிறிதாக நறுக்கிய பூண்டு 10 பல், எலுமிச்சம்பழம் 1, சிறிதாக நறுக்கிய வெங்காயம் 1, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. சுட்ட சங்கரா மீனும் காலிஃப்ளவரும் செய்ய தேவையான பொருள் வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பண்ண போகிற டிஷ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப சிம்பிள், ரொம்ப க்ளீன். சாப்பாடில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீனும் அந்த காலிஃப்ளவரோட காம்பினேஷன், ஒரு ஆரஞ்சு ஜூஸை வச்சு நம்ம செய்யும்பொழுது காம்பினேஷன் வந்து செமையாக இருக்குங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி நான் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ போயிருந்தேன். அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் லாண்ட்ரி அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அது வந்து பயங்கரமான எக்ஸ்பென்சிவான ரெஸ்டாரண்ட். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கும். அங்கே தான் வந்து நான் வந்து என்னென்னா இந்த டிஷ்ஷை வந்து சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை தான் நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வீட்டில் உள்ள அதே மீனை வச்சு, அதே காலிஃப்ளவரை வச்சு தான் செய்ய போகிறோம். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து இது வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி, சிம்பிள். ஸோ இப்போ முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ். நார்மலாக நம்ம வீட்டிலலாம் வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஒரு மீனோட நம்ம சேர்க்க மாட்டோம். ஆனால் இங்கே வந்து அந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துட்டு, இது என்னென்னா நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நல்ல பாகு கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ணலாம். இதே சமயத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இன்னொரு பேன் எடுத்திருக்கேன். அதில் இப்போ நம்ம என்ன செய்யலாம், லைட்டாக மாற்றி வச்சிடலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துலாம், கொஞ்சம் பட்டர் இருந்தால் பட்டர் சேருங்க, அப்படி இல்லாட்டினா எண்ணெயிலே நம்ம இதை சமைக்கலாம். இப்போது கொஞ்சம் மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கு பிறகு வச்சுருக்கிற இந்த பூண்டு, நீங்கள் ஃப்ரெஞ்ச் லாண்ட்ரி அந்த ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, நிறைய காலிஃப்ளவர் வந்து அதோட கொஞ்சம் பூண்டு சேர்ப்பாங்க. எந்த டிஷ்ஷு செஞ்சாலுமே ஒரு பூண்டு இருக்குங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ பண்ணுறோம். இதே நேரத்தில் கொஞ்சம் வெங்காயம், ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாக வந்து ப்ரௌன் கலர் ஆக்கணும் அப்படின்லாம் எதுவுமே தேவையில்லை. லைட்டாக என்னென்னா அந்த வெங்காயம் வந்து வதங்கினாலே போதும். இதே நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் காலிஃப்ளவரை இதில் அப்படியே சேர்த்துலாம். இல்லை கொஞ்சம் என்ன செய்ய போகிறோம், உப்பு சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த காலிஃப்ளவர் வந்து வதங்கணும். ரொம்ப கலர் ஆகிடக்கூடாது, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை வந்து நல்லா என்ன செய்யணும்னா, லைட்டாக ஜென்டிலாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன செய்ய போகிறோன்னா, கொஞ்சம் பால், கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த காலிஃப்ளவர் வந்து பியூர் நீங்கள் ஒயிட்டாகவே இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா வந்து இதில் மசாலா எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. இப்போது தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்துலாம். சேர்த்துட்டு இதை என்ன செய்ய போகிறோன்னா, இதை எடுத்துகிட்டு இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இதே நேரத்தில் இந்த சைடில் நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம செஞ்ச அந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து என்ன பாருங்கள், நல்லா என்ன ஆச்சுன்னா ரெடியூஸ் ஆகி ஒரு நம்ம வீட்டிலலாம் என்ன சொல்லுவோன்னா பாகு அப்படின்னு சொல்லுவோம்ல, பாகு பதத்தில் வந்திருக்கணுங்க. பாருங்கள், அதனுடைய ட்ராப்பில் தெரியும்.
இந்த ஆரஞ்சு ஜூஸு, இந்த காலிஃப்ளவர், இந்த மீன்லாம் சேர்த்து சாப்பிடும்போது காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த காலிஃப்ளவரை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ காலிஃப்ளவரை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அதே நேரத்தில் நான் என்ன பண்ணேன்னா, நம்ம அந்த ஆரஞ்சு இருக்கு இல்லையா, அந்த ஜூஸு அதை நல்லா ரெடியூஸ் பண்ணது இப்போ வந்து நல்லா பாகு மாதிரி இருக்குது. இதே என்ன செஞ்சேன்னா ஒரு பேஸ்ட் லெவலுக்கு வந்துருச்சு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா அப்படியே எடுத்து நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். ஆனால் பார்க்குறதுக்கு என்னென்னா ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்காது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா மீனை வந்து நம்ம சுட போகிறோம். அதனால் இப்போது அந்த மீன் இருக்கு இல்லையா, இது வந்து சங்கரா மீன். இதை வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா முள் இல்லாமல் நல்லா ஃபில்லே பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் உப்பு சேர்த்துலாம். ரெண்டு சைடு நம்ம என்னென்னா இதில் உப்பை சேர்த்துடணும். இதை நல்லா அந்த பேன் வந்து என்ன ஆகும்னா நல்லா சூடானதுக்கு பிறகு இந்த சங்கரா மீனை அப்படியே நல்லா சுட்டு அப்படியே எடுக்க போகிறோம். அதனால் இந்த பேன் வந்து சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது அந்த பேன் வந்து நல்லா சூடாயிருச்சு. இதில் நான் என்ன செய்ய போகிறேன், கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துலாம். அந்த எண்ணெய் சூடானதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மீனில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த தோல் பகுதி இருக்கு இல்லையா, அந்த தோல் பகுதியை தான் முதல்ல நம்ம கீழே வைக்க போகிறோம். அதனால் வச்சுட்டு என்னென்னா நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதே நேரத்தில் இன்னொரு மீன் இதையும் வச்சுட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் நம்ம என்ன செய்யணும்னா அப்படியே ஒரு 2 ஏன் அமுக்கிறேன் அப்படின்னா, அந்த மீன் வந்து என்ன ஆகும்னா அந்த மீனுடைய தோல் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அதனால தான் நான் என்ன செஞ்சேன்னா லைட்டாக ஒரு ஜென்டில் ப்ரெஸ் கொடுங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மீனுடைய சதை வந்து என்ன ஆகும்னா உடஞ்சிரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம ஒரு சைடில் வந்து குக் ஆகணும். அதே நேரத்தில் தேவையான அளவு கொஞ்சம் லைட்டாக எலுமிச்சம்பழத்தையும் இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் பட்டர் இருந்தால் பட்டரை யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ ஹோட்டல் இண்டஸ்ட்ரிலாம் போனீங்கன்னா ஹோட்டலுக்குள்ளே வந்து அதாவது ஒவ்வொரு செக்ஷன் இருக்கும். இந்த மீனை வந்து நல்லா கிரில் பண்ணி அந்த சுடுறதுக்குனே ஒருத்தங்க வேலை பார்ப்பாங்க. அதே நேரத்தில் அந்த வெஜிடபிள்ஸ் இது செய்கிறதுக்குனே ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஆனால் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து செய்கிறதுனால காம்பினேஷன் வந்து கொஞ்சம் டைமு ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மீன் வந்து நல்லா வந்து குக் ஆகிட்டுருக்கு. இதை வந்து டர்ன் பண்ணியாச்சு. அதே நேரத்தில் அடுத்ததையும் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இதை வந்து லோ ஃப்ளேமில் நம்ம அப்படியே ஒரு 3-4 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, இங்கே வந்து காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதையும் வந்து அந்த பேனில் அப்படியே வச்சிடலாம். ஏன் அப்படின்னா அந்த காம்பினேஷன் வந்து இன்றைக்கி மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த காலிஃப்ளவர் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் அந்த காலிஃப்ளவரையும் நம்ம இதில் வச்சாச்சு. கொஞ்சம் உப்பு, இது வந்து ஒரு 3 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். அதே நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இன்னொரு பேன் எடுத்திருக்கேன். இது வந்து எப்படின்னா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்க்கும் போதே ஒரு கீரை, அந்த காலிஃப்ளவர், இந்த ஆரஞ்சு இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் சாப்பிடும்போது காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இது மாதிரி தான் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலலாம் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னா பார்த்தோன்னே வந்து வா அப்படிங்கிற ஒரு சென்சேஷனை வந்து உண்டாக்குறதா அந்த ஷெஃபோடைய வேலை. அதனால் இப்போது இங்கே வந்து மீன் வந்து குக் ஆகிட்டுருக்கு. அதே நேரத்தில் நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் வந்து நல்லா சூடாயாச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் பட்டர். என்னடா அது ரொம்ப நேரம் ஒரு நிறைய பேன் யூஸ் பண்ணுறமே, வீட்டில் வந்து நிறைய பாத்திரம் யூஸ் பண்ணுறமே அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒரு நல்ல சாப்பாடு தான் எல்லோரும் செய்கிறோம். ஆனால் ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சரியா? இப்போது இதில் இங்கே வந்து பட்டர் வந்து மெல்ட் ஆகிட்டுருக்கு. இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, கொஞ்சம் பூண்டு,
கொஞ்சம் வெங்காயம். இதை வந்து லைட்டாக வதக்கி எடுத்துடலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ அவங்க வந்து வெங்காயம் வந்து ஆல்மோஸ்ட் வதங்கியாச்சு. இதில் கொஞ்சம் கீரை சேர்க்க போகிறோம். கீரை வந்து வேறு ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் வதங்கினாலே போதும். இதில் கொஞ்சம் உப்பு, நம்மளை மாதிரி நிறைய மசாலா எதுவுமே என்னென்னா அவங்க யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆனால் இதோட காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குங்க. இதை வந்து லைட்டாக என்ன செய்யுங்கன்னா லோ ஃப்ளேமில் அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த கீரையை வந்து ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்லாம் கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்தாலே போதும். ஸோ இப்போ வந்து 3லேருந்து 4 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே வந்து அந்த மீன் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதே நேரத்தில் காலிஃப்ளவரும் வந்து ரெடி ஆயாச்சு. இப்போது நம்மளுடைய இந்த சுட்ட சங்கரா மீனும் காலிஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க. இப்போது நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அதுதான் வந்து இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் மெயினாக செய்வாங்க. ஸோ அதை தான் இப்போது எப்படி செய்யணுங்கிறத நான் செய்ய போகிறேன். ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த பிளேட்டிங்கை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதில் நான் என்ன செஞ்சுருக்கேன், இங்கே நம்ம வதக்கின இந்த கீரை இதை வந்து முதல்ல அப்படியே சென்டரில் வச்சிடலாம். இதோட நம்ம என்ன செய்ய போகிறோம், நான் வச்சுருக்கிற இந்த மீன் இருக்கு இல்லையா, இந்த மீனை வந்து அப்படியே எடுத்து மேலே வச்சிடலாம். இப்போது நம்ம வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவர் பியூரே இருக்கு இல்லையா, இதையும் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு கார்னரில் அப்படியே வச்சிடலாம். வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவர் காலிஃப்ளவரையும் நம்ம வச்சாச்சு. இதில் நம்ம வச்சுருக்கிற இந்த குக்கும்பர், இந்த ஆப்பிள் இருக்கு இல்லையா, ஆப்பிளை லைட்டாக அப்படியே மேலே வச்சிடலாம். பார்க்குறதுக்கு என்னென்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் கூட இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வச்சுருக்கிற இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இதை அப்படியே இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதில் வந்து என்னென்னா இங்கே வந்து பீ ஷூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பீஸை வந்து கொஞ்சம் முளை கட்டின பீஸ் இது வந்து இது இருக்குது. இதையும் வந்து நம்ம அப்படியே மேலே வச்சிடலாம். கொஞ்சம் எடிபிள் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா அந்த பிளேட்டே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இந்த எடிபிள் ஃப்ளவர்ஸ் இருக்குது. இதையும் வந்து என்ன செய்யலாம்னா இது அப்படியே இது மேலே வச்சிடலாம். இதை வந்து நீங்கள் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுலாம் அப்படின்னு எதுவுமே இல்லை. இப்போது நம்மளுடைய இந்த சுட்ட சங்கரா மீனும் காலிஃப்ளவர் அந்த டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து நான் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் அந்த ஃப்ரெஞ்ச் லாண்ட்ரி அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டேன். ஆனால் அங்கே என்ன செஞ்சாங்கன்னா சங்கரா மீன் யூஸ் பண்ணல. அங்கே வந்து சீபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் இருக்கும். அது வந்து அந்த அட்லாண்டிக் ஓஷன்ஸில் தான் கிடைக்கும். ஸோ அந்த மீன் தான் வந்து இதை வச்சு எனக்கு சர்வ் பண்ணாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஆனால் இங்கே நம்ம வந்து அரைக்கீரையெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அங்கே வந்து அரைக்கீரை இருக்காது, மற்ற ஸ்பினாச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கீரையெல்லாம் கிடைச்ச அந்த இடத்துல வந்து நான் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் சாப்பிடும்போது காம்பினேஷன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.